ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலில் விடுற மாதிரி தான் விஜய் கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலில் விடுவார் இல்லைங்களா, அந்த சீனோடு தான் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதில் தான் கண்டினியூ ஆகும். விஜய் காவேரியை காரில் கூட்டிகிட்டு கோவிலில் விடுவாங்க. அதுக்கப்புறம் இறங்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவர் விஜய் என்ன சொல்லுவார்னா, இப்போ நான் வரும்போது நான் கூட்டிகிட்டு விட்டுட்டேன், நீங்கள் போகும்போது எப்படி போவீங்க, நான் கூட்டின்னு போயினா விட்டுட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி தான் விஜய் கேட்பார். உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்தீங்க, எங்கள் அம்மா போக சொல்லி சொன்னாங்கன்றதுனால தான் நான் வந்தேன். நான் வர்றவங்களுக்கு போக தெரியும், நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு மாதிரி சின்ன குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி தான் காவேரி விஜய்கிட்ட சொல்லுவாங்க. விஜய் சிரிச்சுக்கிட்டே சரிங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாரதா பார்த்தீங்கன்னா உடனே கங்காவுக்கு யமுனாக்கெலாம் கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்தார், விஜய் நின்ன உடனே எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, உயிரே போயிடுச்சு. நான் இத்தனை நாளாக இறந்து போயிட்டு இருக்கிறவர் உயிரோடு நிற்கும் போது என்னால் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது காவேரி கிட்ட விஷயத்த சொல்லிடுவாரோன்னு ரொம்ப பயந்துட்டு உடனே நான் என்ன வேணும் ஏது வேணுன்ற மாதிரி பேசி அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அங்கே நின்றுட்டு இருந்தார், நான் உடனே போயிட்டு மாப்பிள்ளையக்கிட்ட பேசிட்டு எல்லா விஷயத்தையுமே சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சாரதா நடந்த விஷயத்தை அத்தனையுமே கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயுமே சொல்லின்னு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லம்மா, நான் ரொம்ப நாள் ஆச்சு மாமாவை பார்த்து, எப்படி இருக்கிறாரு, என்ன பண்ணுறாங்க, பாப்பா எப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நாங்கள் வேணால் கிளம்பி வரட்டுமா, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்டதுக்கு சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, காவேரி இப்போ ரொம்ப டவுட் பண்ணுறா, எதுக்கு இவ்வளோ கேர் எடுத்து அவங்கள பார்க்குறேன், எதுக்கு அவங்கள இங்கே வர சொல்கிறேன், எதுக்கு அவங்க கூட என்ன கிளம்ப சொல்கிறேன்னு எல்லாத்தையுமே கொஷின் கேட்டுருக்கிறா. இப்போ வந்தாக்கா அவளுக்கு டவுட் கிளியர் ஆகிடும், அதனால் இப்போ வேண்டாம், நான் சொல்லும் போது வாங்க அப்படின்ற மாதிரி சாரதா கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் சொல்லுவாங்க. சரிம்மா, நீ எப்போ சொல்கிறேன், நாங்கள் அப்போவே வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா எப்படி இருக்கிறா, பாப்பா ஃபோட்டோ எதனா இருந்தால் அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, மறுபடியும் நாளைக்கு வர சொல்லியிருக்கிறேன், நான் வந்தாக்கா நான் என்னை எடுத்து அனுப்புகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சாரதா யமுனா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யமுனா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பொய் சொல்லி நம்மக்கிட்டேருந்து நம்ம பாப்பாவை வாங்கிட்டு மாமாவுக்கு இந்த மாதிரி சீரியஸாக இருக்குதுன்னு அவங்க வீட்டில் எவ்வளோ நாடகம் ஆடி நம்மளை ஏமாற்றிட்டாங்க பார்த்தியம்மா அப்படின்ற மாதிரி தான் அவங்க யமுனா சொல்லுவாங்க. அது போனது போகட்டும், எதுவாக இருந்தாலும் அவளுக்கு காவேரி விஜய் சேரணும்னு எழுதியிருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த ஊரில் இருக்கிறோன்னும் போது, அப்போது அது அவங்க எவ்வளோ மறைக்கணும்னு பார்த்தாங்க, எவ்வளோ பேசக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி திரும்பவும் அது ஒன்றா நடக்குதுன்னும் போது காவேரி விஷயத்தில் அது உண்மை, நான் நம்புகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லுவாங்க. உடனே பாப்பா பேர் என்னன்னு கேட்டதுக்கு, அவள் பேரும் காவேரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னம்மா சொல்கிறேன்னா, ஆமாண்டி, அவளை வச்சே சமாளிக்க முடியல, இதில் இவ பேரும் வேறு காவேரி, ரெண்டும் குட்டி காவேரி, அதுலேயும் ரொம்ப வாழ்த்தனம் ஜாஸ்தியாக இருக்குது அவகிட்ட அப்படின்ற மாதிரி தான் சாரதா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஒட்டிக்கிட்டா, பேசவே மாட்டான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப பாட்டின்னு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா, ரொம்ப என் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி தான் சாரதா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காவேரி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாரதா கிட்ட தான் கேட்பாங்க, என்னம்மா எதுக்கும்மா அவங்கக்கிட்ட ஓவராக அக்கறை எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அப்படி இல்லடி, பாப்பா சின்ன பாப்பாவாக இருக்கிறா, அம்மா இல்லாத இருக்கிறா, அவர் அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது எனக்கே அந்த பாப்பா பார்த்தா கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி என்னை சமாளிச்சிரு நீ அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையிலே விஜயும் பாப்பாவும் சாரதா வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன இப்போ என்ன அடிக்கடி வாங்கன்னு சொன்னதுக்கு ஒரு பேச்சுக்கு அடுத்த நாளே நிற்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினைக்கிறது வெளியில் கேட்குற மாதிரி, ஆமாங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லுவார். என்ன ஆமாம், நான் எப்படி மனசில் நினச்சது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இல்லை,
உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா கேட்பா. அவளுக்கு வந்து பாட்டி தான் எங்களை வர சொல்லி சொன்னாங்க, பாட்டி உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா வந்து சொன்னதுக்கு, அப்படியே அம்மாவா வர சொன்னாங்க உங்களை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு விஜயும் ஆமான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் உள்ளார வரும்போது காயெல்லாம் புதுசாக வாங்கிட்டு வருவார். இவங்க சாரதா வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போவாங்க. காவேரிக்கு வந்து ஒரு குழப்பமாகவும் இருக்கும், ஒரு கொஷின் மார்க்கோடு வந்து சாரதாவை பார்ப்பாங்க. இன்னத்துக்கு அம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. உடனே காவேரி கேட்பாங்க, எதுக்கும்மா இன்றைக்கி இவங்கள வர சொல்லி சொன்னேன்? இல்லை ஞாயிற்றுக்கிழமை தானே, பாப்பா தனியாக தானே இருப்பா, அதனால தான் வர சொல்லி சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து சரிங்க நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு எதனா வேலை இருந்தால் நீங்கள் கிளம்புங்க தம்பி, பாப்பா வேணா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சாரதா சொன்னதுக்கு உடனே விஜய் என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி ஃபுல் டே இவ கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தால் இவங்க என்னை துரத்தி விட்றாங்களே அத்தை அப்படின்ற மாதிரி, ஏதாவது பண்ணி நம்ம இங்கே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து பாப்பா வந்து அவள் இருந்துருவா, ஆனால் அவள் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்லுவார். உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல்லலாம் டெய்லியுமா கூட இருக்கிறீங்க, விட்டுட்டு தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, சண்டே ஒரு நாள் தான், அது எப்படிங்க பாப்பாவை தனியாக விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உடனே சாரதா அதை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு வேலை எதுனா இல்லைன்னா இருங்க தம்பி, உங்களுக்கு வேலை எதனா இருக்குன்றதுனால தானே நான் போக சொல்லி சொன்னேன் அப்படின்ற மாதிரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக பொறுமையாக போங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொன்னதுக்கு விஜய்க்கோட சிரிப்பு வந்துடும். உடனே ஜாலியாக போயிடுவார். அப்படியே எபிசோடை வந்து முடிப்பாங்க. அடுத்தது விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரியோடைய ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட பார்ப்பாங்க. டாக்டர் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, சொன்ன டாக்டர் சொன்ன மாதிரி தாங்க, இப்போ நம்ம எதுனா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினச்சாக்கா அவங்க வந்து ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கா ஞாபகம் வந்தால் மட்டும்தான் அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக்டர் சொல்லுவார். வேணால் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள் எங்கெங்கே போனீங்க, எங்கெங்கே பழகுனீங்க, ஏற்கனவே பழகின ஆள்கிட்டலாம் அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு பழக வைக்கிறது, பேச வைக்கிறது, அந்த இடத்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் சீக்கிரத்தில் வந்து அவங்களுக்கு ஞாபகம் சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஓகேங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சொல்லிட்டு வருவார். அப்படியே வந்து எபிசோடை முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, வீட்டில் இருக்கும்போது விஜய் என்ன சொல்லுவார், இன்றைக்கி சாட்டர்டே சண்டே நான் 2 நாள் உங்கள் வீட்டில் இருந்தேன் இல்லைங்களா, நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சாரதா கிட்டே சொல்லுவாங்க. அப்படிங்களா, கண்டிப்பாக வந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா உடனே சொல்லிவிடுவாங்க. காவேரிக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. இல்லை வரல அப்படின்னு எதனா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், உடனே அம்மா கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து யோசிப்பாங்க. உடனே வந்து இவங்களும் ஒரு அரை மனசாக வந்து சரி வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜயுடைய தாத்தா கிட்ட தான் இந்த மாதிரி காவேரியுடைய அம்மாவும் வராங்க. வீட்டில் கொஞ்சம் சமையல்லாம் நல்லா தடபடலாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவரும் விஜயுடைய தாத்தாவும் வந்து சந்தோஷப்படுவாங்க. சரி வர சொல்லு பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயுடைய தாத்தாவும் சொல்லுவாங்க. சாரதாவும் உன் விருப்பம் அதுதான், உனக்கு அதுதான் சந்தோஷம்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு காவேரிக்கு இந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்தினா கண்டிப்பாக அவளுக்கும் மேலே ஒரு அஃபெக்ஷன் வரும், பாப்பாவுக்கும் சீக்கிரமாக அம்மா கிடைப்பா, நீ பேசாத கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வேண்டான்னு சொன்னாலும் விஜய் வந்து கூட்டிகிட்டு வர சூழ்நிலை தான் இருப்பார். ஏன்னா பழைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தினா தான் வந்து காவேரிக்கு ஞாபகம் வரும் டாக்டர் சொன்னார் இல்லைங்களா, அந்த ரீசனுக்காக வேணால் நம்ம கூட்டிகிட்டு வர்றதும் போகிறதும் ஆளுங்களை பார்க்குறதும் பேசுகிறது இருந்தால் கண்டிப்பாக காவேரிக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் விஜய் வந்து இந்த மாதிரி செய்வார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் சாப்பாடெலாம் பரிமாறி சாப்பிட்டுன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பாப்பா என்ன சொல்லுவான்னா, எங்கள் வேலை செய்கிற அக்கா தான் செஞ்சாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி காவேரி பாப்பா வந்து சொல்லுவா. அப்படியா, நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு
உடனே காவேரி மனசில் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே இவங்கள பார்த்த மாதிரி இருக்குது, இவங்ககிட்ட பேசின மாதிரி இருக்குது, அது எங்கன்னு தான் சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மைண்டில் அவங்களுக்கு ஓடினே இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் சரி சரி அப்படின்ற மாதிரி பாப்பா கிட்ட வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயுடைய தாத்தா வந்து எப்படிம்மா இருக்கிற, உடம்புலாம் இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைம்மா, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறே, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா இடம்லாம் அப்படின்றதுக்காக கேட்டேன். விஜயுடைய தாத்தா வந்து பேசுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அன்பரசும் ராதாவும் இருப்பாங்க. அவங்களும் வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இவங்கள ஏற்கனவே பார்த்துருக்கேன் 2 நாளைக்கு முன்னாடி, அன்னைக்கு காரில் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது என்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆமாம்மா, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருந்தா இல்லையா, அவளை மாதிரி நீ இருக்கிறன்றதுனால தான் அன்னைக்கு கேட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ராதா வந்து ஏதோ சொல்லி மழுப்புவாங்க. அப்படியே நாளைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.